Hi Makkaley, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். பொங்கல் பண்டிகை மேக்கப். ஸோ ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். பேஸ் ரொம்ப சிம்பிள். ஐ மேக்கப் கொஞ்சம் கிளாமாக வச்சுட்டு அண்ட் லிப்ஸ்டிக் அகேன் கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ நீங்கள் பொங்கல் அன்றைக்கி ரெடி ஆகணும், என்ன கன்ஃபியூஷனில் இருந்தீங்க மேக்கப் போடணுன்னா கூட இந்த மேக்கப் லுக் போல் ரொம்ப ஈஸியான லுக் தான் இது. ஸோ நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம மேக்கப் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறது. ஸோ அதுக்காக தான் இந்த தடவை டாக் த்ரூ மேக்கப் டியூட்டோரியல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லிப் பாம் போடுறேன். ஏன்னா நம்ம கடைசியில் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் லிப்ஸை. நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் பண்ணலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் வந்து இன்றைக்கி அனஸ்தாசியாவோட டிப்ரோ பொமேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆங்குலர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும் நம்ம எப்போவுமே ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது. மஸ்காரா ப்ரஷ் மாதிரி இருக்கும், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கோம் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். லைன் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். நான் ரொம்ப திக்காலாம் ஃபில் பண்ணல. இன்ஸ்டாகிராம் ஐப்ரோஸ் மாதிரி நான் செய்யலை. இன்றைக்கி நான் கொஞ்சம் நேச்சுரலாக தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த போமேட் ஐலைனர் எது யூஸ் பண்ணாலும் ஜஸ்ட் இந்த மாதிரி கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சில பேர் ஓப்பன்லேயே வச்சுட்டு இது பண்ணுவோம். க்ளோஸ் வச்சாலுமே எவ்வளோ ட்ரை ஆகிடுது. ஓப்பனில் வச்சா இன்னும் சூப்பராக ட்ரை ஆகும். ஸோ எப்போவுமே க்ளோஸ் பண்ணியே வச்சுருங்க. ஃபவுண்டேஷனுக்கு நான் நைக்காவோட கெட் செட் காம்பேக்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இது க்ரீம் பேஸ் ஃபவுண்டேஷன் இதாக இருக்கும். ஸோ இந்த சைட் க்ரீம் இருக்கும், இந்த சைட் ஸ்பாஞ்ச் அண்ட் மிரர் வரும் இதில். பட் நான் இந்த ஸ்பாஞ்செலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நல்லா திக் டென்சிட்டியாக இருக்கிற ஒரு ப்ரஷ் எடுத்து நான் ஃபேஸில் போட்டுக்கிறேன். இப்போ நான் பண்ண போகிற மேக்கப் லுக் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்களும் ப்ராக்டிக்கலாக உங்கள் அன்றைக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம போகும்போது டக்குன்னு ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய யூஸ்வலாக போடுற ஸ்டெப்ஸ்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எது ரொம்ப தேவையோ அதை மட்டும் டைமுக்கு ரெடி ஆகிற மாதிரி நம்ம மேக்கப் போடணும். லைட்டாக ப்ரஷில் அப்ளை பண்ணால் அங்கங்கே ஹார்ஷ் எட்ஜஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த பியூட்டி பிளெண்ட் எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். அடுத்தது கன்சீலர். ஷேட்ஸ்லாம் வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே மட்டுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது என்னோடய ஸ்கின் டோன் ஷேட் தான். ஸோ இதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து என்னோடய ஃபேவரட் பவுடர் Loreal magique. திருப்பி நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது. வேணுங்கிற கவரேஜும் கிடைக்கும், ப்ளஸ் எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த பவுடர் ப்ரஷில் எடுத்துகிட்டு பேஸை செட் பண்ணிக்க போகிறேன். நான் பேசிகிட்டே பண்ணுறதுனால வந்து ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் பண்ணும்போது இப்போ நேரம் எடுக்காது. ஸோ பேஸ் ஓரளவுக்கு செட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டர் ஷேட் அண்டர் ஐஸில் மட்டும் வேண்டியிருக்கும். பிகாஸ் எனக்கு அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் ரொம்ப பிடிக்கும். இது மேப்ளினோட பவுடர். இது கிளியர் க்ளோ காம்பேக்ட் பவுடர். வேறு பேக்கேஜிங் ஃபார்மேட்டில் வந்திருக்கு. நான் வச்சுருக்கிற ஷேட் வந்து 03 நேச்சுரல். கொஞ்சம் பிங்க் டோன்டாக இருக்குது அண்ட் ப்ரைட்டாக இருக்குது. இது ஃபேஸ் ஃபுல்லாக போட்டால் ரொம்ப ஒயிட்டாக தெரியுது எனக்கு. ஸோ அதுக்காக நான் வெறும் அண்டர் ஐஸ் ஹைலைட்டிங் ஜோன்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் இந்த பவுடரை நான் இப்போது. சின்ன ஒரு பிரைட்டன் எஃபெக்ட் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ மேக்கப் போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஐ ஷேடோ பேஸ் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டெப். எல்லா ஐ மேக்கப்புக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐ ஷேடோ பேஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ ஷேடோ பேஸை நான் இதில் எடுத்துகிட்டு ஐஸ் மேலே ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஐ ஷேடோ பேஸ் தனியாக யூஸ் பண்ணும்போது நமக்கு கலர்ஸ் இன்னும் நல்லா வைப்ரண்ட்டாகவும் ஐ ஷேடோஸ் இன்னும் நிறைய நேரம் நம்ம கண்ணில் இருக்கும். இது வந்து ஐ ஷேடோ பேஸ் நம்ம போட்ட உடனே க்ரீம் பேஸ் தானே இல்லையா.
ஸோ அதை நம்ம பவுடரால் செட் பண்ணிடலாம். ஸோ அது க்ரீஸ் ஆகாமல் இருக்கும், லைக் லைன்ஸ் விழாமல் இருக்கும். ஸோ நான் காம்பேக்ட் பவுடர் வச்சு ஜஸ்ட் செட் பண்ணிடுறேன். எனக்கு ஐஷேடோவுக்கு நான் இந்த மாஃபி பேலட் யூஸ் பண்ணலாம் இருக்கேன். இது வந்து ரிங் இந்த ஜாக்லின் ஹில் மாஃபி கொலாபரேஷனோட வால்ட் கலெக்ஷன். இது ரஷ் அப்படின்ற ஷேட் எடுத்து என் க்ரீஸில் நான் போட போகிறேன். இங்கே ஐ ஷேடோ ஸ்கிப் பண்ணலாம். உங்கள்கிட்ட டைம் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் பண்ணுவீங்கன்னா தாராளமாக ஷேடோஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனா ஷேடோ ஸ்கிப் பண்ணி நீங்கள் ஐலைனர் மஸ்காரா கூட போடலாம். இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணி ஃப்ளாட் ஐ ஷேடோ ப்ரஷில் பிக்கப் பண்ணி என்னோடய லிட்டில் அப்ளை பண்ண போகிறேன். இது மாதிரி பிங்க் அண்ட் கோல்டன் டூவோ க்ரோம் ஷேட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஷேட் ஆக்சுவலாக மேக்கில் கூட இந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்குது, எக்ஸ்பென்சிவ் பிங்க். கிட்டத்தட்ட அதோட டியூப் தான் இது. அந்த ஷேட் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே சைரன் அப்படின்னு ஒரு ஷேட் இருக்குது. இது டோட்டல் மேட் ஷேட் இல்லை, இல்லை இது சாட்டன் ஃபினிஷ், கொஞ்சம் கிளிட்டர் இருக்குது. ஸோ அதை நான் எடுத்து இங்கே அவுட்டர் கார்னரில் போட்டுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இப்படி அப்ளை பண்ணிவிட்டு க்ரீஸ்க்கு யூஸ் பண்ண ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி அப்ளை பண்ண போகிறேன். அதாவது அந்த டார்க்னஸ் கொஞ்சம் தேவைப்படும், அப்போ தான் வந்து உங்களுக்கு 3D எஃபெக்ட் கிடைக்கும். எல்லாமே பிளெண்டடாக இருந்துச்சுன்னா வந்து ஃபேஷியல் போட்ட மாதிரி இருக்காது. ஸோ அந்த டெப்த் தெரியணும் எப்போவுமே. அதையும் லைட்டாக க்ரீஸ்க்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமா டோட்டலாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது கலரும் தெரியணும், அதே சமயம் பிளெண்டடாகவும் இருக்கணும். அதான் ட்ரிக். இது போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா ஐலைனர் வைக்க போகிறோம். ஐலைனர் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னோடய லேஷஸை கர்ல் பண்ண போகிறேன். காஜலுக்கு நான் இன்றைக்கி ப்ளம் காஜல் வைக்க போகிறேன். வாட்டர் ப்ரூஃப் காஜல் இது. ஸோ நிறைய நேரம் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் கூட. மஸ்காரா, எனி மஸ்காரா உங்களுக்கு பிடிச்ச மஸ்காரா நீங்கள் வைக்கலாம். இதை வந்து நீங்கள் மஸ்காராவோடய கூட ஸ்டாப் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி. இல்லைன்னா நீங்கள் ஃபால்ஸ் லேஷஸும் போகலாம். பட் நான் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க போகிறேன். ஸோ ஃபால்ஸ் லேஷஸ் வச்சுட்டு வந்துட்டேன் நான் ஆஃப் கேமராவில். ஸோ இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ராமா தான். பட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஃபேஸ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி நான் என்னோடய ப்ரௌ போன் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன் லைட்டாக. அண்ட் அதையும் இன்னர் கார்னர் ஸ்லைட்டாக ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். நான் கான்டோரிங் எல்லாம் செய்ய போகிறது கிடையாது, டைரெக்டாக ப்ளஷ்க்கு தான் போக போகிறேன். ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்ஸ் சென்டரில் ஏன்னா அதை பிளெண்ட் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. அண்ட் பிகாஸ் கேமராவில் நம்ம ட்விட்டர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், அதான் கலர் தெரியும். ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சாலும் கேமராவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னோடய பவுடர் ப்ரஷ் வச்சு இதை பிளெண்ட் பண்ணிட போகிறேன். ஸோ ரொம்ப கலர் அப்படி இல்லாமல் அடிச்சு விடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணி எது நம்ம ப்ரௌ போனுக்கு யூஸ் பண்ணமோ அதே ஹைலைட்டர், மேப்ளினோடது கோல்டன் ஹைலைட்டர். இதை நான் வந்து வாவ் ஹை சீக் போன்ஸ், நோஸ் டிப், கியூபிட்ஸ் ப்ளோ, ஸ்லைட்லி வந்துச்சு. ஓகே, ஸோ லிப்ஸ்டிக் என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் சொல்லும் போது நான் 2யும் சேர்த்தா யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப நாளாக என்னோடய ஃபாலோவராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், நான் ஒரே லிப்ஸ்டிக் கூட நிறுத்துறது ரொம்ப ரேர். நான் 1 2 3 லிப்ஸ்டிக் மினிமம் 2ஆவது நான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் மேப்ளினோட மேப்ளினோட மேட் இங்க் சூப்பர் ஸ்டைல் லிப்ஸ்டிக் லப்பர் அப்படின்ற ஷேடில் பண்ணி லிப் ப்ரஷில் எடுத்து லைன் பண்ணிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது ரொம்ப லாங் லாஸ்டிக்கான லிப்ஸ்டிக் இது.
ஒரு லிப்ஸ்டிக் வச்சு ஃபில் பண்ண போகிறேன் ஃபுல்லாக. இது வந்து இந்த ஷேட் கொஞ்சம் லைட்டர் பிங்க் ஷேடு வச்சு கொஞ்சம் சென்டர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். இதோட மேக்கப் முடிஞ்சிருச்சு. நான் ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு உங்களை பார்க்குறேன். ஆக்சசரிஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, இந்த இயரிங் மட்டும் போட்டுட்டு அப்புறம் இந்த ஃப்ளார் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி ஃபேக் ஃப்ளார் தான். ஸோ அதை நான் பின்னால் குத்திட்டு அப்புறம் பொட்டு. எப்படி ஒரு பண்டிகை மேக்கப் லுக் பண்ணும்போது பொட்டு இல்லாமல் எப்படி முடியும்? ஸோ இந்த டார்க் பிங்க், ஆக்சுவலி கொஞ்சம் லைட் பிங்க் வச்சேன், பட் கேமராவில் அது எடுக்கலை சரியா. ஸோ அதனால் இந்த டார்க் பிங்க் போட்டு வச்சுட்டேன். நான் கழுத்துக்குள்ள எதுவும் போடல, பிகாஸ் இதுவே வந்து நல்லா லாங்காக இருக்கிறதுனால கழுத்தில் போட்டால் அது கூட கொஞ்சம் கிளாஷ் ஆகும். ஸோ கழுத்தில் எதுவும் போடல. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த லுக் அப்படின்றத சொல்லுங்கள். இதோட இந்த மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அண்ட் நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், Aarthi Raman _. விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.